பாலா போச்சுங்க. அது திரும்ப எழும்பாது, அது திரும்ப நிற்காது, அது ஒன்றுக்கும் உதவாது. அந்த நிலம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலம். ஆனா அந்த நிலத்தை கர்த்தர் பயிரிட்டு கனிகளை புசிக்கும்படியாய் செய்வார். பிரதர், கவலைப்படாதீங்க. பாலா போயிட்டு நினைக்கிறீங்களா? இல்ல உங்க குடும்பத்துல சூழ்நிலை ஏதோ உங்களை பாலாக்கி நினைக்கிறீங்களா? கர்த்தர் எல்லாத்தையும் ஒரு நோக்கத்தோட தான் செய்யறார். God does everything with a purpose. அவர் செய்கிறதுல நோக்கம் நிச்சயமா இருக்கும். அந்த நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் பாழாய் கிடக்கிற உங்க வாழ்க்கையை பயிர் நிலமா மாற்றுவார். வறட்சியா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் வயல்வெளியாய் மாற்றுவார். பாலைவனமாய் இருந்த வாழ்க்கையை சோலைவனமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கல்லுகளும் முள்ளுகளும் உள்ள பாதையை கர்த்தர் சமமான பாதையா மாற்றுவார். என்ன செய்யணும் அந்த மனனே? நீ அக்கிரமங்கள் எல்லாம் விட்டு கர்த்தர்